புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 1-5-10. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிந்தனை: இன்று காவல் தூதர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். காவல் தூதர்கள் சிறுவர்களை கரங்களில் பிடித்து அழைத்துச் செல்வதை நாம் படங்களிலே பார்க்கின்றோம். அது உண்மையாக இருந்தாலும் சிறுவர்களை மட்டுமல்ல, எங்கள் ஒவ்வொருவரையும் தான் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் கரங்களை பிடித்து வழிநடத்தி செல்கின்றார்கள். இது கடவுளால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட புனித கடமையாகும். புனித பசிலை மேற்கோள் காட்டி திரு அவையின் மறைக்கல்வி பின்வருமாறு கற்பிக்கின்றது: தொடக்கம் முதல் சாவு வரை மனித வாழ்வு காவல் தூதர்களின் இடைவிடா காவலினால் சூழப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் அருகில் ஒரு காவல் தூதர் அவரை பாதுகாப்பவராகவும் மேய்ப்பவராகவும் நின்று கொண்டு அவரை வாழ்வுக்கு அழைத்து செல்லுகின்றார் என்கின்றது. இந்த காவல் தூதர் ஒவ்வொருவரோடும் நின்று கொண்டு தமது அன்பாலே அவரவருக்கு பணி செய்கின்றனர். ஒருவர் செய்யும் குற்றம் குறைகள் பாவத்தை கண்டு கொண்டும் அதை பற்றி தீர்ப்பிட மாட்டார்கள். அவரின் நலனில் மட்டுமே முழுமையான அக்கறை கொள்ளுவார்கள். இவ்வாறான ஒருவர் இருக்கின்றாரா என்று எண்ணி பார்ப்பது கடினமாக இருந்தாலும் அந்த ஆள் காவல் தூதரின் வடிவில் இருக்கின்றார் என்பது உண்மையே. எங்களுக்கு தரப்பட்டுள்ள வானதூதர் உண்மையானவர், கூர்மையான சக்தி மிக்க அறிவு கொண்டவர். அவரது விருப்பம் கடவுளின் விருப்பத்தோடு முழுமையாக இணைக்கப்பட்டுள்ளது. எம்மை பாதுகாக்கவும் கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்ற எம்மை வழிநடத்தவும் என்றே அவர்கள் படைக்கப்பட்டவர்கள். நாங்கள் பாவம் செய்கின்ற போதும் வழிதவறி செல்லும் போதும் எமது காவல் தூதரின் அக்கறை எம்மை மீண்டும் கடவுளிடம் அழைத்துச் செல்வதே ஆகும். நாங்கள் அச்சத்தில் இருக்கும் போதும் குழப்பத்தில் இருக்கும் போதும் எமது காவல் தூதர்கள் எம்மை பாதுகாத்து கடவுளின் அமைதியாலும் துணிவாலும் நிரப்புவர். கடவுள் தமது அனைத்து அருட்கொடைகளையும் காவல் தூதர்களின் மத்தியஸ்தம் இல்லாமல் எமக்கு வழங்கக்கூடியவராக இருந்தாலும் கடவுள் அதனை செய்ய காவல் தூதர்களின் மத்தியஸ்தத்தையே தேர்ந்து கொண்டார். இந்த காவல் தூதர்கள் மூலமாக கடவுள் எமக்கு வழங்கும் ஆழமான அன்பு, பாதுகாப்பு, அக்கறை என்பவற்றை நாம் விண்ணகத்திலேயே முழுமையாக கண்டுகொள்ள முடியும். எமது காவல் தூதர்கள் எம்மை பற்றி கொண்டிருக்கின்ற அறிவை இன்று தியானிப்போம். இவ்வாறு சிந்திக்கும் போது ஒருவர் எம்மை பற்றி தெளிவாக ஆழமாக அறிந்து வைத்திருந்து எம்மை முழுமையாக அன்பு செய்வதை இட்டு மகிழ்ச்சி கொள்வோம். அவர்களுடைய பாதுகாவலிலே எம்மை ஒப்பு கொடுத்து அவர்கள் சொல் கேட்டு நடக்க மன்றாடுவோம். செபம். எனக்கு காவலாயிருக்கிற என் நேச சம்மனசே, தெய்வீக கிருபியால் உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் தந்து என்னை காத்து ஆண்டு நடத்தியருளும். ஆமென்.